இப்போ தான் சாணி காகிதம் படம் பார்த்து முடித்தேன். பார்த்த உடனே கண்டிப்பா ரிவ்யூ போட்டு தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு படம் ஒர்த் அண்ட் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்குறதுக்கான காரணம், இந்த மாதிரி நைட் டைமில ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா, ராக்கிங்கிற ஒரு படம் தான். ஒரு 2 நாள் வரைக்கும் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்க அளவுக்கு ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாரு அருண் வந்து. அத வந்து நான் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அது சில காரணங்களால பார்க்க முடியாம போச்சு. ஓடிடில அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அவரோட படம் ஓடிடியில் வருதுன்னும்போது அப்போ ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பாக ஒரு தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாணி காகிதம் இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது ஒரு நார்மல் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். அந்த ரிவெஞ்ச் எதற்கு அண்ட் அதுக்கப்புறம் அதை எப்படி அருண் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்கிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து தாறுமாறா இருக்கு. அந்த விஷயத்தில் எங்கேயுமே உங்களால் குறை சொல்ல முடியல. எடிட்டிங் வைஸ் பார்த்தாலும் சரி, மியூசிக்லாம் வந்து ஒரு சில இடத்துல வருதுங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஹெட்செட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் உண்டாகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா போட்டிருக்காங்க. அண்ட் அதுவும் தேவையான ஒரு இடத்துல ஒரு சில டோன்லாம் வச்சிருக்காரு. பிஜிஎம் அள்ளுது. எனக்கு ஒரு பயத்த உண்டாக்குற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேக்கிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு குவென்டின் டொரன்டினோவோட மூவிஸ்லாம் பார்க்குற ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஈஸியா அந்த படத்த ஏத்துக்கவும் செஞ்சுருவீங்க. ஏன் அவங்கள தவிர்த்து மத்தவங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏத்துக்கிறது கஷ்டம். அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் மூவிஸ நம்ம வந்து இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. தமிழ் சினிமாவுல சொல்றேன். இந்த மாதிரியான படங்கள நம்ம கன்டினியூஷனா பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளவா கிடையாது. ஈவன் நீங்க ராக்கி ஒரு வேள பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இது ஒரு நார்மலைஸா போற மாரியான ஒரு ஃபீல உண்டாக்கலாம். பட் அந்த படமே பார்க்காம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து உள்ள வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, படம் கொஞ்சம் சலிப்பு தட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா அதே நேரத்தில என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்ற மாரி ஒரு பயமும் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படம் முழுக்க வயலன்ஸ், வயலன்ஸ், வயலன்ஸ் அப்படி ஒரு வயலன்ஸ் இருக்கும். ப்ரூட்டாலிட்டி அது எப்படி சொல்றது? அந்த அளவுக்கு ராவா எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நெறைய இடத்துல கெட்ட வார்த்தைகள்லாம் மியூட் போட்டிருந்தாங்க. அந்த மியூட் போட்டதால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாரி சொல்லலாம். ஐ மீன் என்னன்னா, அதை அப்படியே எடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னா, நீங்க வீட்ல ப்ளே பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த மாரியான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வேர்ட்ஸ் எல்லாமே வரதான் செய்யும். அண்ட் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும்போது, அது எல்லாமே நம்ம ஏத்துக்கிற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பக்காவா எல்லாமே வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஆக்டிங் வைஸ் போனோம் அப்படின்னா, ரொம்ப மெயின் கேரக்டர் 2 பேர் தான். ஒண்ணு வந்து சங்கையன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் அவங்களோட தங்கச்சியா இருக்க நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான். ஸோ இந்த 2 ரோல்ல கீர்த்திய ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு நான் மகாநடி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கனா பார்க்க முடியுமான்னு தேடி தேடி பார்த்தேன். கிடைக்கவே இல்ல. அவங்க எப்படியும் அவங்களோட போர்ஷன வந்து கெத்து பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பெங்குயின்ங்கிற படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் மிஸ் இந்தியா படம் பார்த்தேன். அண்ணாத்தல கூட பார்த்தேன். என்னன்னா எல்லாத்துலயுமே வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் வந்து ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும்ல. அந்த விஷயத்துக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து தீனி போடுற மாரியான ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ட சூஸ் பண்ணி பக்காவான ஒரு ஆக்டிங்க குடுத்துருக்காங்க. கீர்த்தி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான படம் குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கப்புறம் செல்வராகவன் சார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பீஸ்ட்ல பார்த்துருப்பீங்க. அதில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நானும் எதிர்பார்த்த அளவுக்கு அதில அவ்வளவா தெர்ல எதுவும். ஏன்னா ஹீரோவ புகழ்ற ஒரு கேரக்டரா அவர் குடுத்ததால ஒரு மாரி கடுப்பா இருந்தது. அவருக்குன்னு ஒரு தனி போர்ஷன் குடுத்திருந்தா நல்லாருக்கும். இந்த படத்தில அந்த மாரியான விஷயம் அவருக்கு இருக்கு. அவருக்குன்னு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு. அவரோட ஆக்டிங்க்கு, அவரோட அந்த கேரக்டருக்குன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, 100% தேவையான அளவுக்கு பண்ணி குடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. அது ஸ்பாய்லர் ஆயிருங்கிறதால நான் சொல்லல. ஆனா ஒரே ஒரு சீன் மட்டும் ஒரு 1 ஹவர் கிட்ட டைமிங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 5 செகண்டோ, 7 செகண்ட் கிட்ட தான் அவருக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அண்ட் கதை அங்கனருந்து டர்ன் ஆகுது அப்படிங்கிறது இவன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வச்சு காட்டுற மாரி காட்டுவாங்க. அப்படி இருந்தது அத பார்க்கும்போது நான் மிரண்டுட்டேன். ஸோ அவரோட ஆக்டிங் ஆசம் அவ்வளோதான். அந்த மாரி தான் சொல்லணும். அண்ட் தொடர்ந்து இந்த படத்தில நெறைய விஷயங்கள் புரியாத மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அத வந்து பார்க்கணுன்றதுக்காக நான் திரும்ப பார்த்தா தான் அந்த விஷயங்கள்லாம் புரியும்னு நெனைக்கிறேன். ராக்கி மூவி பார்க்கும்போதும் அதே மாரியான விஷயங்கள் தான். ராக்கி மூவில எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸு ப்ளஸ் அதோட சிம்பாலிசம் அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணுவாரு. அருண் நெறைய இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நான் வந்து ஒரு புக்க படிக்கிற மாரி தான் ஸ்கிரிப்ட்ட எழுதுறேன் அப்படின்ற மாரி அவர் சொன்னாரு. ஸோ ராக்கி படத்துலயும் அதே கையாண்டாரு. இதுலயும் அதே மாரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் கையாண்டுருப்பாரு. ஓப்பனிங்ல முன்னுரை ஆரம்பிச்சு, கடைசியில முடிவுரை முடிப்பாங்க. ஸோ ராக்கில ஒரு முடிவுரை இருக்கும். அது பயங்கர நக்கலா சூப்பரா இருந்தது. ஆனா அதே மாரி இதுல ஒரு முடிவுரை இருந்துச்சு. அது வந்து மனச உருக்குற மாரியான ஒரு விஷயமா இருந்தது.
ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அருண் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சில குறிப்பிட்ட டைரக்டர்ஸ் தமிழில் வந்து வெற்றிமாறன் சார், தியாகராஜ குமாரராஜா அப்படின்னு சொல்லிட்டு நலன் குமாரசாமின்னு வச்சுட்ருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர் மிஷ்கின், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லுங்கிறதால அதுக்கு எதுவும் இதுவாய்க்காங்க. அந்த மாதிரியான நல்ல டைரக்டர்ஸோட ஆட் ஆகிற ஒரு இடத்துல அருண் வந்துட்டார் அப்படிங்கிறத ரொம்பவும் ப்ரௌடாக சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் தரமாக இருக்குது. ஸோ இதை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை, அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுவும் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அப்படி ஒரு வயலன்ஸ் மூவி. தனித்தனியாக பாருங்கள், சினிமா பிடிச்சவங்க பாருங்கள். அதிகமாக சொல்லணும் அப்படின்னா குவென்டின் டொரண்டினோவோட மூவிஸை பிடிச்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு தரமான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படம் பார்த்தவங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள்.